வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 26ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மகர ராசி. மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? ராசியிலே சனி ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. அதுவும் செவ்வாயோட சாரத்தில் போகும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கோபதாபங்கள் வரும். எனக்கு இவ்வளோ சொத்தில் இவ்வளோ பாகம் கொடுக்கணும், இந்த சொத்துலேருந்து எனக்கு பணம் வரணும், இந்த வீட்டிலேருந்து இது வரணும் அது வரணும்னு சொல்லி ஒரு கோபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் அதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஸோ குடும்பத்துக்காக வந்து எதாவது பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாமே பெரிய ப்ளஸ் தான். 3ஆம் அதிபதி 3இல் வந்து குரு 12ஆம் அதிபதி இருக்கிறனால அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். யார் மகர லக்னமாக வந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து நிறைய அலைச்சல்கள் பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். பிரயாணங்களில் வந்து கொஞ்சம் வந்து போகும்போது ஏதாச்சும் உடைமைகள்லாம் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது வந்து ரொம்ப மெயினான விஷயம். மற்றபடி வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5இல் வந்து வக்கரமாக இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் அந்த செவ்வாய் வக்கரம் போது ஒரு சில விஷயங்களும் தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு ஈகோ கிளாஷஸ் வர்றது, பிடிவாதமாக இருக்கிறது மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ அதனால் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி உல்லாச பயணங்கள், சந்தோஷமாக அப்படி ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஜாலியாகவே இருப்பீங்க. 6ஆம் அதிபதி புதன் வந்து 12இல் இருக்கும்போது நிறைய வேலை விஷயமாக அலைச்சல்கள் இருக்கும். இங்கே போகிறது அங்கே போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அலைச்சல் நிறைய இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் முழிப்பீங்க. ஸோ அதை பார்த்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8. ஸோ 8ஆம் அதிபதி சூரியனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12இல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து வெளியூர் பிரயாணங்களில் வந்து நம்ம உடைமைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப டென்ஷனை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தாய்மாமன் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் மனபேதங்கள், கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்தில் வந்து சூரியன் வந்து 6ஆம் அதிபதியோட கூட இருக்கிறனால கொஞ்சம் வேலை செய்கிற இடங்களில் பாஸஸ்க்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இது மாதிரிலாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டுக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து 2.5 நாட்களுக்கு ஒரு நாள் வரணும். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாதுங்க. ஸோ சனி வந்து சந்திராணி பார்க்கும் பெரிய திட்டங்கள்லாம் தீட்டுவீங்க. ஸோ அந்த திட்டங்கள் வந்து செயல் வடிவம் பண்ணுறதுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த திட்டங்களை வந்து வெளியில் யார்ட்டையும் சொல்லாதீங்க, நான் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ணேன். ஸோ அது வந்து அந்த மாதிரி சொன்னிங்கன்னா அந்த திட்டம் வந்து நடைபெறாமல் தடைபடும். ஸோ அதனால் வந்து சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 9ஆம் தேதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12இல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தால் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்கள் 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12இல் இருக்கும். தொழில் வந்து நிறைய விரயங்கள் ஆவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 11ஆம் அதிபதிக்கு வந்து குருவின் பார்வை இருக்கிறனால வந்து வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது. ஸோ எதாக இருந்தாலும் வந்து யாரோடைய காசாச்சும் நல்ல ரொட்டேஷன் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. நம்மளை பொறுத்தவரை வந்து ஒரு பிரார்த்தனை, அதாவது காலையில் எழுந்து ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்ன வேணா இருக்கலாம். ஸோ அதை உட்காந்து ஓம் நமச்சிவாயா அப்படியே மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமிநாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.